ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளில் கூட விசேஷமாக உயிர் வாழ உயிர் பலிகள் வேண்டுமா, உயிர் வாழ உயிர் போக வேண்டுமா? நல்ல அருமையான ஒரு டாபிக், நல்ல ஒரு தலைப்பு. உயிர் வாழ்வதற்கு மனிதர்களாகிய நாம் உயிர் பலிகள் வேண்டுமா, உயிர் வாழ மனிதர்களாகிய நாம் உயிர் போக வேண்டுமா? நல்ல அருமையான ஒரு வார்த்தை. மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ்வதற்கு உயிர் பலிகள் வேண்டுமா? எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஆகாரங்கள், ஆடைகள், விதவிதமாக நம்முடைய அலங்காரங்கள், அழகுபடுத்துகிற அழகு சாதனங்கள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு நாளுமாக நாம் உபயோகப்படுத்துகிறோம், அவைகளை யூஸ் பண்ணுகிறோம், புசிக்கிறோம், திருப்தியாக அழகாக இந்த உலகத்துக்கு நாம் காட்சியளிக்கிறோம். இவனமாக ஒவ்வொரு நாளும் நாம் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வில் தேவனாய் கர்த்தர் அழகாக நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். எதனால் என்றால் ஆகாரத்தினாலே. ஆகாரம் நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு ஜீவன், நமக்கு ஒரு ஆனந்தம். அது புசிக்காவிட்டால் நாம் உயிரோடவே வாழ முடியாது. ஆகவே நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் சில உயிர்கள் பலி போக வேண்டும், சில உயிர்கள் பலியாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் இறைச்சி சாப்பிடுகிறோம். ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி, இவைகளை அனுதினமும் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக அவைகள் புசிக்கிறதும் ருசிக்கிறதையும் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்க உயிரோடு இருக்கணும்னா ஒரு ஆடு சாக வேண்டும். நீங்க உயிர் வாழ வேண்டும் என்றால் ஆடு உயிர் பலி ஆக வேண்டும். நீங்கள் உயிரோடு இருக்கணும் என்றால் ஒரு கோழி பலி ஆக வேண்டும். நீங்கள் உயிரோடு இருக்கும் என்றால் ஒரு மாடு பலி ஆக வேண்டும், ஒரு பன்றி பலி ஆக வேண்டும். இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக புசிக்கிற அந்த மிருகங்கள் பலி ஆக வேண்டும். ஆகவேதான் நாம் மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் பலிகள் தேவை. அது பலியாகிவிட்டால் நாம் உயிர் வாழவே முடியாது. இன்றைக்கு உலகத்தில் எல்லா இறைச்சிகளையும், இறைச்சி கடைகளிலும் அந்த இறைச்சி சாப்பிடுகிற மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அது இல்லாம இருக்கவே மாட்டாங்க. வீட்டில் சமையல் செஞ்சா பருப்பு குழம்பா, பருப்பு வெறுப்பு, ரசமா, விஷம் வேண்டாம், பருப்பு வெறுப்பு எனக்கு வேண்டாம், கறியா சரி போடு அப்படின்னு நிறைய விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கறி குழம்புன்னா விருப்பப்பட்டு 2 கிண்ணம் கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, எனி யுவர் லைக் எக் பிரியாணி, என்னென்னோ பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, பெங்களூர் பிரியாணி, தொன்ன பிரியாணி, என்னென்ன பேர் இருக்கோ அந்த மெனுவில் நம்ம படிக்கவே இயலாது பாருங்க. பசி தாங்க முடியாத அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிடும். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக மனிதர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஆடு மாடுகள், கோழி, முட்டை, மீன்கள், பறவைகள், அதான் கோழி, இன்னும் பறவைகளுக்கு கூட காடை பொரிச்சு கொடுங்க, நல்ல நல்ல சுட்டு கொடுங்க அப்படின்னு புசிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில பிதாவாகி தேவன் மனிதனை சிருஷ்டித்தும் பொழுது மனிதனுக்கு நல்ல அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர்கள் இருவரும் ஆசீர்வதித்தது பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 6 நாள் சிருஷ்டிப்பிலே 6வது நாள் சிருஷ்டிப்பு எப்படிப்பட்டது என்பது குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பி கொண்டு கவனிக்கும்படியாக நான் அன்பா கேட்டுக்கொள்கிறேன். Genesis, the book of Genesis chapter 1 verse 26 words.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். தேவன் தமது சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தான். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தான். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நெருப்பை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தான். பின்னும் தேவன் பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களையும் சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. The wonderful, oh good, good. எல்லாம் அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டார். சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகிய 6ஆம் நாள் ஆயிற்று. The wonderful scriptures, ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதனை பார்த்து சொல்றாரு, எல்லா மிருக ஜீவன்களும் உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தேன், எல்லா கனி மரங்களும் உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தேன், சகலவித காய்கறிகளும் உங்களுக்கு ஆகாரமா கொடுத்தேன். அற்புதமாக சில பேர் இறைச்சி சாப்பிட மாட்டாங்க. ஆடு மாடுகள் கோழி முட்டை மீன்கள் இவைகளை புசிக்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், நாங்கள் உயிர் பலி எடுக்க மாட்டோம். ஆகவே நாங்கள் காய்கறிகளை தான் சாப்பிடுவோம். எனக்கு அருமையானவில்லை, நீங்கள் காய்கறி சாப்பிட்டாலும் நான் சொல்லுவது உண்டு, அவைகளுக்கும் ஜீவன் உண்டு, அவைகளும் நீங்கள் பலி வாங்குகிறீர்கள். அது உங்களுக்கு அறியாம பேசுகிறீர்கள், உங்களுக்கு தெரியாம பேசுகிறீர்கள். எல்லாவற்றுக்கும் உயிர் உண்டு என்பது குறித்து பைபிள் அழகாக எடுத்து சொன்னது. அதை சயின்டிஸ்ட் எடுத்து சொல்றாங்க. நாம படிக்கும் பொழுது, அவைகளை அறிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு தானாகவே புரிகிறதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் உயிர் பலி கொள்ளுவதில்லை, ஆகவே நாங்கள் இறைச்சி புசிப்பதில்லை என்று பெருமையாக சொல்லுகிறவர்கள் உண்டு. உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் காய்கறிகளை புசிக்கிறீர்களா? வெங்காயமா, கத்திரிக்காயா, தக்காளியா, கேரட்டா, பீன்ஸா, அவரைக்காயா, கொத்தரங்காயா, வெண்டைக்காயா, வெங்காயமா, பூண்டா, இவைகளுக்கெல்லாம் ஜீவன் உண்டு பிரியமானவர்களே. அதையும் நீங்கள் கொலை செய்கிறீர்கள். நீங்கள் அப்படி நினைத்தால் அதையும் சாப்பிடாதீங்க, அதையும் கொலை செய்யாதீங்க, கொன்று விடாதீங்க. பச்சை இருக்கிறவைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிறது, வெட்டி போட்ட பிற்பாடு காஞ்சு போகிறது. ஏன் அது உயிர் வாழ்கிறது? நீங்கள் உயிர் வாழும்படியாக அவைகள் உயிரோடு ஆண்டவர் விளைய வைக்கிறார் நமக்காக. ஆகவே நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் உயிர் வாழ உயிர் பலிகள் தேவை. ஒரு ஆடு மாடு கோழி மீன்கள் இவைகள் உயிர் வாழ்கிறது. யாருக்காக? நமக்காக. படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தான், மனுகோலத்தை. தன்னை வணங்க, இந்த வார்த்தை பைபிள் தான். எல்லாவற்றையும் படைத்தார். 6 நாள் சிருஷ்டிப்பில் நம்மை சேர்த்து, நமக்கு முன்பாக தான் எல்லா சிருஷ்டியும். அதெல்லாம் நமக்காக. பட் நம்ம யாருக்காக என்றால், தன்னை வணங்க, தன்னை ஆராதிக்க, தன்னை பின்பற்ற, அவர் அப்பான்னு கூப்பிட, அவரை ஆராதிப்பதற்காக தான் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவன்கள் எல்லாம் நமக்காக தான். கீரைகள், கீரை வகைகள், புண்ணை ஆற்றக்கூடியவைகள், உடலை ஆற்றக்கூடியவைகள், நமக்கு ஆசுரத்தை கொடுக்கக்கூடியவைகள். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 10, 11, 12 ஆகிய வசனங்களில், ராஜா போஜனத்தை புசிக்க மாட்டோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் மரக்கறிகளையும் பருப்பையும் சாப்பிட்டார்கள், புஷ்டியா இருந்தார்கள். அவருடைய முகம் மலர்ச்சி சைனிங்கா இருந்ததாம். Their face, ஒரு wonderful sign is, அந்த சைன், அவங்களுடைய முகமே
ரொம்ப சைனிங்கா இருந்ததாம் பாருங்க. ரொம்ப அற்புதமா இல்லையா? கறி கறி கறின்னு சில பேரு கறி இல்லாம வாழவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள பாருங்க. எங்களுக்கு கறி வேணும், கறி வேணும் என்று சொல்லி ஆண்டவருடைய கோபத்தினால் அழிந்து மாண்டார்கள் வனாந்தரத்துல. ஆகவே ஆண்டவர் அற்புதமாக கீரைகளில் கூட உயிர் உண்டு. புளிச்சக்கீரை, மண்ணுக்கீரை, பருப்பு கீரை, மண்ணு தக்காளி கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அப்பாப்பாப்பா என்னென்ன கீரை, அவைகள் எல்லாம் உயிர். நீங்க அந்த கீரையை வாங்கி 2 நாள் வச்சிருங்க, வதங்கி செத்து போயிடும். அது உயிர் வாழ்கிறது, நீங்கள் உயிர் வாழ்வதற்காக. இல்லைங்க நாங்க கீரை கூட சாப்பிட்றதில்ல, பயிர் வகைகள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்களா, பச்சை பயிறு, மைசூர் பயிறு, ஆ துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, என்னென்ன பருப்பெல்லாம் இருக்கோ அந்த பயிர் வகைகள், அதாவது பருப்பு வகைகள், இவைகளுக்கு கூட உயிர் தான். செடியில் இருக்கும் பொழுது, நிலத்தில் இருக்கும் பொழுது, அதை கூட உயிர் வாங்குகிறீர்கள். அதுவும் உயிர் வாழ்கிறது உங்களுக்காக. நீங்கள் உயிர் வாழ்வதற்கு அவைகள் எல்லாம் நமக்கு ஆகாரமாக ஆண்டவர் கொடுத்தார். அற்புதமாக இல்லையா? எனவே ஃப்ரூட்ஸ், பழங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், கொயாக்கா, அப்புறம் என்னென்ன வேணுமோ அத்தனை பழங்களும் பாருங்க. ஆல் ஃப்ரூட்ஸ், ஆல் ஃப்ரூட்ஸ். ஒவ்வொரு நாளும் திராட்சை பழம், மாங்காய் பழம், இவைகள் எல்லாம் உயிர் வாழ்கிறது. அந்த மரம், செடி, கொடி, இலைகள், காய்கறிகள், கனிகள், மரங்கள், கீரைகள், பருப்பு, பயிறு, இவைகள் எல்லாம் நமக்காக உயிர் வாழ்கிறது. ஆகவே நாம் உயிர் வாழ வேண்டும் என்றால் அந்த உயிர்கள் எல்லாம் பலியாக வேண்டும். அது பலியானதால் நாம் உயிர் வாழ வேண்டும். ஆண்டவர் விரும்பி இருக்கிறார் அதை. ஆகினால்தான் நமக்காக அவைகளை அற்புதமா செஞ்சு ரசித்தார், சந்தோஷப்பட்டார். வெரி குட், நல்லது என்று சொன்னார். வெளிநாடுகளில் பாருங்களேன், அற்புதமா இருக்கும். வெளிநாடுகளில் அந்த போன்ல எல்லாம் பார்த்தா கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்கு கறக்கு முறுக்குன்னு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆளும் 20 முட்டை, 30 முட்டை, 40 முட்டை தின்றுவான் பாருங்க. அப்படியே 2 தட்டு சிக்கனை தின்றுவான், 2 தட்டு பாம்பு கறியை தின்றுவான். அப்படியே அந்த மைக்குக்கு சவுண்டு நினைக்கிறோம், கறக்கு முறுக்குன்னு தின்னுடுவாங்க பாருங்க. அப்படியே அரைச்சு தள்ளிடுவாங்க. பெண்கள் ஆனாலும் அந்த லிப்டிக்கே கலர் போகாம தின்னுறாங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. நம்மெல்லாம் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு அரை கரண்டி சோறு சாப்பிட்டாலும், அளவு சாப்பிட்டாலும் வாயை கழுவணும், பெயிண்ட் எல்லாம் போயிடும், கையை கழுவணும். அவங்கள அற்புதமாக்க குச்சிலேயே மொத்தம் சாப்பிட்றாங்க 20 முட்டையும். நாய்க்கறி சாப்பிட்றாங்க. பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, எலி, பூனை, கரப்பாம்பூச்சி, தேளு, பல்லி, என்னென்ன பூச்செல்லாம் நம்ம வேண்டாத இருக்கிற அதெல்லாம், பன்றிக்கறி, ஐயோ நாய்க்கறி, கரப்பாம்பூச்சி, பல்லி, எலிகள், காக்கா, தேளு, தவளைகள், பாம்பு கறி, இவைகள் எல்லாம் ஃபேமஸ். நீங்க மலேசியா போனீங்களானாக்கா எல்லா கறியும் இருக்கும். உலகத்திலே கிடைக்காத ஆகாரம் கூட அங்க இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஆகாரம் எல்லாம் மலேசியாவில் சாப்பிடலாம். சிங்கப்பூர்ல கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் ரீசெண்டா இருக்கும். பாம்பு கறி கிடைக்கும், தவளை கறி கிடைக்கும், பூனை கறி கிடைக்கும், நாய்க்கறி கிடைக்கும். நம்ம நாட்டில் இந்தியாவில் கூட சாப்பிட்றாங்க. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் உயிர் போனாதான் மனிதர்கள் உயிர் வாழ வேண்டும். சிலவைகளை சாப்பிட வேண்டும், சிலவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்தார். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். பூமியில நடமாடுகிறவைகள், நீர்ல நீந்துகிறவைகள், பூமியில 4 காலில் நடப்பவைகள், 2 காலில் நடப்பவைகள், இப்படி வானத்தின் மேல பறக்கிறவைகள், பறவைகள், இப்படி செவுத்தில் இருக்கக்கூடியவைகள், சில இடங்களில் வாழக்கூடியவைகள், செடிகளில் ஓனான கூட சாப்பிட்றான் பாருங்க. ஓனான சாப்பிட்றான், ஏனைய சாப்பிட்றான், புளிய சாப்பிட்றான், என்னது முதலிய சாப்பிட்றான். எல்லாத்தையும் தண்ணியில ஒன்றும் வைக்கிறது இல்லை பாருங்க. ஆட்டோபாஸ் ஃபேமஸ் சிங்கப்பூர்ல. நீங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் ஆட்டோபாஸ்.
ஆ, எல்லாம் ஆகாரமும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இவைகளெல்லாம் புசித்து உயிர் வாழ்கிறவர்கள், இவைகளெல்லாம் உயிர் போன பிற்பாடு உயிர் வாழ்கிறவர்கள். ஆகவே தேவன் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15, 16 பாருங்களேன். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களை கனிகளை புசிக்கவே புசிக்கலாம். சகல விருட்சங்களை கர்த்தர் கொடுத்தார் விதவிதமாக. நம்ம நாடுகளில் கொஞ்சம் தான் அந்த பழங்கள் நமக்கு தெரியும். சாப்பிடாதவைகள் நம்ம நாட்டில் ஏகப்பட்டது உண்டு. பெங்களூர் ஆப்பிள் என்றான், ஊட்டி ஆப்பிள் என்றான், அமெரிக்கா ஆப்பிள் என்றான், எல்லாம் வித்தியாசமா சொல்றாங்க. கடையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சில வெளிநாடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் அந்த பழங்கள். நம்ம சாப்பிடாத பழங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆகவே இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்தாராம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டு சரீரத்தில் உயிரோடு இருக்கிறோம். தீமேத்தையில் வாசிக்கிறோம், உயிரோட சுகபோகமா வாழ்கிறவர்கள் உயிரோடு செத்தவள் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே உயிர் வாழ்கிற மனிதர்களாகிய நாம் உயிர் வாழ கற்றுக்கொண்ட உயிர் பலிகள் போக, உயிர் பலிகள் ஒவ்வொரு நாளும் போகிறது. நாம் சுகமாக உயிர் வாழ்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஆண்டவர் மழை தந்து செழிப்புள்ள காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் ஆடைகளினாலும் நம்முடைய இருதயத்தை சந்தோஷிப்பித்தாராம். காலையில கறி, மத்தியானம் கறி, நைட்டுக்கு கறி, பிரியாணி, கல்யாணத்தில் பிரியாணி, ஃபங்க்ஷனில் பிரியாணி, வீட்டில் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எக் பிரியாணி, எக் ரைஸ். ஓ ஒண்டர்ஃபுல். வீல் கபாப். என்னங்க இவையெல்லாம் சொல்லும் பொழுது, சாப்பிடும் பொழுது நம்மளோட வாய் ஊறுகிறது, பசி எடுக்கிறது. அவ்வளோ டேஸ்ட். அவைகளெல்லாம் உயிர் போனாதான் அவைகளெல்லாம் நாம் புசித்து நாம் உயிர் வாழ முடியும். சரீரத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். பட் ஆவிக்குறி ஜீவித்தில் நாம் மரித்து இருக்கிறோமே. அந்த ஆவிக்குறி ஜீவித்தில் நம்முடைய ஆத்மா மரித்து இருக்கிறது. அதுக்கு பலியாக வேணுமே, அதை உயிர்ப்பிக்க வேணுமே. அதை யார் உயிர்ப்பிப்பது? யாரு உயிரோடு மனிதனை இந்த பூமியில் வைப்பது? ஆகதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அக்கிரமங்களால பாவங்களால மரித்த உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பித்தார் தேவன். பாவத்தில் மரித்து போனோம், அக்கிரமத்தில் மரித்து போனோம். ஆனால் சரீரத்தில் உயிரோடு இருக்கிற நல்லா நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற மனிதன், சரீரமும் நமக்குள்ள இருக்கிற ஆத்மா மரித்து கிடக்கு. ஆகவே ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அக்கிரமக்காரருக்காக பாவிகளுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் மரித்தாராம். இயேசு மரித்தார். இயேசு நமக்காக மரித்தார். இயேசு மரணத்தை ருசி பார்த்தார் நமக்காக. எல்லா பலிகள் மரித்து போனதை நாம் சந்தோஷமா உயிர் வாழ்வதற்கு, நம்முடைய ஆத்மா உயிர் வாழ்வதற்கு இயேசு மரித்தார். இந்த ஒண்டர்ஃபுல் அல்ல? யாருங்க ஒரு மனிதனுக்காக மரிக்க முடியும்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக இயேசு நமக்காக மரித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலும் அக்கிரமக்காரருக்காக, அக்கிரமக்காரர் பாவிகள் மத்தியிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. எனவே சிலுவையிலே மரித்தார் இயேசு. அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நம்ம உயிர்ப்பித்தார். இயேசு மரித்தார் நமக்காக. இயேசு ஒரே தரம் மரித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அருமையான ஒரு வார்த்தை. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் இந்த உலகத்துல நமக்காக மரித்தார் என்று அழகாக எழுதியிருக்கிறது. 13:8 உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாரனுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவனாய் பேரு எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட நாம், கிறிஸ்துவுக்குள்ளாக முத்தரிக்கப்பட்ட நாம், இயேசு நமக்காக மரித்தார். இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் மரித்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
1 முதல் 3, 4 வசனங்களிலே இயேசு கிறிஸ்தானவர் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்தார். வேத வாக்கியங்களின்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்தானவர் மரித்து உயிர் தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56 முதல் 58 வசனங்கள் வாசிக்கிறோம். பாவம் மனிதனை மரணத்துக்குள்ளாக்கினது. அந்த மரணத்திலிருந்து ஜெயத்தை ஆண்டவர் தந்தார். ஜெயம் பெறும்படியாக ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மரணத்தை ஜெயமாக ஆண்டவராகி தேவன் வென்றார். மரணத்தை ஜெயமாக மரணத்தை விழுங்கினார். அவர் மரணத்தை ஜெயித்தார். இயேசு நம்மை உயிர்ப்பித்தார். தம்முடைய வார்த்தையினால் உயிர்ப்பித்தார். தம்முடைய ஆவினால் உயிர்ப்பித்தார். தன்னுடைய ரத்தத்தினால மரித்தவளால் நமக்கு ஜீவனை கொடுத்து உயிர்ப்பித்தார். ஆகவே நாம் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று பிழைக்கணுமா? ஆகவே உயிர் வாழ உயிர் பலிகள் ஆக வேண்டும். அவைகள் எல்லாம் உயிர் பலி ஆக வேண்டும். சில நேரங்களில் இதுவெல்லாம் செய்ய மாட்டாயான்னு சொன்னா கூட நாங்கள் உயிரே கொல்ல மாட்டோம். அப்படியா? வீட்டில் இருக்கிற மோட்டு பூச்சி, வீட்டில் இருக்கிற கொசு, வீட்டில் இருக்கிற ஈ, இவைகளெல்லாம் ஏன் நீங்க கொல்றீங்க? உயிர் பலி, அதுவும் உயிர் பலி தானே. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நாங்கள் இது சாப்பிட மாட்டோம், அதை சாப்பிட மாட்டோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் அற்புதமாக எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு புசிக்கப்படும், ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகியில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அதுக்காக தகாதவைகள் எல்லாம் அறிவில்லாதனமா சில காரியங்களை சொல்லுவார்கள். இதை கூட குடிக்கலாம் ஐயா, அதை கூட சாப்பிடலாம் ஐயா. அதுக்கு உங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுங்க. மற்றவங்களுக்கு இடரல் இல்லாதா சாப்பிடுங்க. இடரல் இருந்தால் வேண்டாம். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று சோதித்து பார்த்து அறிந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கா? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? மற்றவங்களுக்கு இடரலாம இருக்கிறீங்களா? வாழ்ந்து கொள்ளுங்கள், புசித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை எடுத்துரைத்தார். நீங்கள் இடரல் அடையாது இருக்க வேண்டும். மரக்கறிகளை புசிக்கிறவன் புசிக்க வேண்டும், அல்லது இறைச்சியை சாப்பிடுகிறவன் மற்றவங்களுக்கு இடரலா இருந்தா புசிக்காத இருக்க கடவான், அல்லது அந்த விசுவாசத்துக்கு முற்றுக்கட்டை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கு என்று பிழைக்கிறோம், நாம் மரித்தார கர்த்தருக்கு என்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாயிருக்கிறோம். நாமும் இந்த சரீரத்தில் ஒரு நாள் நாம் கடந்து போவோம். மெத்துசலாவானவர் 969 வருஷம் உயிரோடு இருந்தார், மரித்தார். ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார், மரித்தார். நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் மரித்தார்கள். 90ஆம் சங்கீதத்தில் மோசையானவர் ஜெபித்தார். மனிதன் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். பட் அவரே 120 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 120 வருஷம் கொடுத்தார் ஆசீர்வாதம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க 100 வருஷம் வாழணுங்க, 100 வருஷம் பயிருங்க அப்படின்னு வாங்க. அப்ப 20 வருஷம் 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்ற மாதிரியே எப்போ மரணம் வருதுன்னு தெரியல. இப்போ மனிதனுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறான், போயிடுறாங்க. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு காணாம போயிடுறாங்க. இன்றைக்கு தான், நேற்று தான் பார்த்தேன், இன்றைக்கு காணும். பட் மனிதனுடைய வாழ்வு நீர்க்குமிழை போல, புகையை போல, என்றைக்கென்று தெரியாது. இருக்கிற நாட்களை பயன்படுத்துவோம். நாம் வாழ்வது கர்த்தருக்காக, நமக்காக எல்லாம் வாழ்கிறது. நாம் வாழ்கிறோம் அவைகளை புசித்து. நம்முடைய ஆத்மா வாழ்கின்ற இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்த வண்ணமாக மரண பயத்தில, மரண கட்டில, அடிமைதனத்தில் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே நம்மை விடுதலாக்கினார், ஜெயித்த கர்த்தர் தந்தார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் மரித்து உயிர் தெழுந்ததை குறித்து சொல்லப்படுகிறது. பிரசங்கின் புஸ்தகம் எக்லிசியா, த புக் ஆஃப் எக்லிசியா, பிரசங்கி 12:7 வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை. இவ்விதமாக மண்ணானது மண்ணுக்கும், ஆவியானது தந்த தேவனிடத்திற்கும் போகிறது. நாம் உயிர் வாழணுன்றா உயிர் போக வேண்டும். இரண்டாவதாக
முதலாவதாக உயிர் வாழ்வதற்கு உயிர்கள் பலியாக வேண்டும். எல்லா உலகத்துல ஆகாரங்கள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், காட்டு பிராணிகள், நாட்டு பிராணிகள் எல்லாமே. ஆனால் நாம் நித்தியமாக உயிரோடு வாழணும்னா இந்த சரீரத்திலிருந்து உயிர் போக வேண்டும். உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் பலிகள் வேண்டுமா? நீங்க நித்தியமாக உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் போக வேண்டுமா? மனுஷ மரணத்தை மாத்திரம் விரும்ப மாட்டான், பட் பரலோகத்தை விரும்புவாங்க. ஆண்டவரோடு இருக்கணும், எப்படியாக நான் செத்தா மோட்சத்து போகணும் என்று சொல்லுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனா உயிர் போகும் பொழுது, கடவுளே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா, எதுக்கு எனக்கு சோதனை, எதுக்கு எனக்கு வேதனை, ஏன் கடவுள் இப்படி எடுத்துக்கணும் எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, எங்க பாட்டியை, தாத்தாவை, பாட்டியை கூட செத்தா கூட விட மாட்டாங்க. ஆனா உயிரோடு இருந்து வேதனை படும் பொழுது கிளீன் பண்ண மாட்டான், ஆகாரம் தர மாட்டான். கேடுகட்ட உலகம் இது. நல்லா இருக்கும் போதே ஆண்டவர் போயிடணும். நம்ம பரலோகம் போயிடணும். அந்த வரம் அதுதான் ஆண்டவர் கேட்கிற நம்ம வரம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். ஆகவே தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 13 முதல் 18 வரல அப்போஸ்தலன் பவுல் மூலமா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அன்றியும் அருமையானவர்களே, நீங்கள் துக்கித்திருக்கிறது எனக்கு மனதில்லை. மரித்தவர்கள் குறித்து நீங்க துக்கப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், அப்படியே கூக்குரலிட்டு அழுவாங்க. நீங்கள் அமைதியா இருங்க. ஏனென்றால் கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். ஆகவே அதை நம்பி இருக்கிற நாமும் மரித்தால் உயிர் தெழுவோம். ஆகினாலே மரித்தவர்களுக்கு முன்னதாக நாம் முந்திக் கொள்வதில்லை. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக கர்த்தரோடு இருப்போம். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14 அதிகாரம் வசனம் அருமையா சொல்லப்படுகிறது. வார்த்தை, நீதிமான் அந்த மரணத்தில் கூட நம்பிக்கொள்வனா இருப்பானா. நீதிமொழிகள் புஸ்தகம் 14 அதிகாரம் 32 வசனத்துல, நீதிமானோ தான் மரணத்திலையும் நம்பிக்கையா இருப்பான். கான்பிடன்ஸ், ஒரு நம்பிக்கை. வண்டர்ஃபுல். இன்றைக்கு வந்தாலும் மரணம், நான் தேவனோடு கூட இருப்பேன், தேவராஜ்யத்தில் இருப்பேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன். அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். போல்ட் கான்பிடன்ஸ். ஆகவே 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 36 முதல் 49 வசனங்கள், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50 முதல் 57 வசனங்களில் வாசிக்கிறோம். ஒரு ரகசியம் இதோ, நாம் மறுரூபமாகும் ஒரு நிமிஷத்துல ஆண்டவரோடு கூட இருப்போம். ஒரு நிமிஷத்துல உயிரோடு வருவார்கள். யோவான் 5 அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்களில் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிற நாள் வரும், ஆண்டவரோடு கூட இருப்பார்கள். இவ்விதமாக தேவனோடு கூட இருப்போம், இவ்விதமாக ஆண்டவரோடு கூட இருப்போம். ஆகவே யோவான் 14 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் வாசிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நீங்கள் பயப்படாதிருங்கள். என் பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் ஆயத்தம் பண்ணிட்டு நான் வந்து உங்களை எல்லாரும் அழைத்து கொண்டு போய் என்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறேன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். யூ டோன்ட் கேர், பி ஹாப்பி. சந்தோஷமா இருங்க. அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்துல, உபத்திரங்கள் வழியாக பரலோகத்துக்கு நாம் போக வேண்டும். மத்திய 7 அதிகாரம் 13, 14 நரகத்துக்கு போகிற வழி விசாலமா இருக்கும், பரலோகத்துக்கு போகிற வழி குறுகலானதும் இடுக்குமானதுமா இருக்கிறது. அதுக்காக பிரயாசப்படணும். நாம் மரித்தாலும் பழித்தாலும் கர்த்தருடையவர்களா இருக்கிறோம். கர்த்தருக்கு என்று நாம் பழிக்க வேண்டும், கர்த்தருக்கு என்று நாம் மரிக்க வேண்டும். ஆகினாலே அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில உங்க வீட்டாண்டு இருக்கிற கோழியை பாருங்க. அது கோழி குஞ்சுங்களை எந்த அளவுல அதை பாதுகாத்து வளர்த்து உனக்கு தருது. இந்த முட்டையை சாப்பிடு, இந்த கோழியை ஆகாரமா வைத்துக்கொள். உங்க வீட்டாண்டு இருக்கிற ஆடு மாடுகள் தங்களுடைய குழந்தைகளை, தங்களுடைய குட்டிகளை வளர்த்து ஆளாக்கி அதை நமக்கு தருகிறது. இந்த விவசாயம் செய், இதோ பால் கறந்துக்கோ, இதோ ஆகாரமாக எடுத்துக்கோ, இதோ என்னை வித்து நீ பணத்தை உருவாக்கி, பணத்தை சம்பாதித்து ஒரு வியாபாரம் செய், விவசாயம் செய், வாழ், நல்லா இரு. நாம் உயிர் வாழ்வதற்கு உயிர் பலி ஆகிறது. நமக்கு ட்ரெஸ் அவைகள் எல்லாம், சில பூச்சி வகையை கூட பட்டுப்போட எங்க இருந்து வருகிறது? இவைகளெல்லாம் பூச்சி, இவைகளெல்லாம் ஒரு பூச்சி மூலமா தான். எனக்கு அருமையானவர்களே, இவைகள் எல்லாமே அற்புதமாக நாம் உயிர் வாழ்வதற்கு உயிர் பலி ஆகிறது.
உயிர் வாழ வேண்டும் என்றால் உயிர் போக வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். ஆகவே நல்ல ஒரு சத்தியத்தை கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய நாம் மையப்படட்டும். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு தலைப்பில் சந்திக்க கர்த்தர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.